ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பொங்கல், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கிற சுட்ட கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சைஸ்ல ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதுல லைட்டா எண்ணெய் எல்லா சைட்லயுமே தடவிட்டு நல்லா சுட்டு எடுத்து அதை ஒரு சில் தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயம், தக்காளி 2த்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சிருக்க கத்திரிக்காய்ல இருந்து தோல் ஈஸியா வந்துரும். அதை எடுத்துட்டு கையால லைட்டா மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, அதுல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டதுக்கு அப்புறம், நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு, கொஞ்சமா பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் இதுல ஆட் பண்ணிட்டு, புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா 1 டீஸ்பூன் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அத ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கும். அப்போ கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளோட சூப்பரான சுண்ட கத்திரிக்காய் கோஸ் ரெடி. இன்னைக்கு நான் பொங்கலோட தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.